இன்றைக்கி வந்து டேட் வந்து பார்த்திங்கன்னா January 2. நேற்று நான் என்ன பண்ணேன்னா, நேற்று இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பண்ணி போட்டேன். சும்மா ஒரு வீடியோ. நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. அதை வந்து நான் ஒரு வீடியோவாக பண்ணி நேற்று போஸ்ட் பண்ணேன். பட் ஆனால் நேற்று போஸ்ட் அப்புறமேட்லேருந்து நிறையவே ஓடிட்டுருக்குது மைண்டில். என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு, லைஃப்பில் என்ன பண்ண போகிறோன்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. பட் ஆனால் இந்த சோஷியல் மீடியா இதில் நிறைய ஃபாலோவர்ஸ் வரத்துக்கு, அதில் க்ரோ பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னுடைய ஃபேஷன் சேனல் இருக்குது. ஸோ அதை தான் நான் க்ரோ பண்ணணும், ஓகேவா? அது ஃபைன். பட் ஆனால் ஒரு சைடு இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம ஏதாச்சும் பண்ணணும். அதை ஏன் நம்ம சும்மா விடணும், ஏன் வேஸ்ட் பண்ணணும்ன்ட்டு. ஆனால் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்டை ப்ரைவேட் ஆகிட போகிறேன். என்னோடய அக்கௌண்ட் இருக்குல்ல இன்ஸ்டாகிராமில், அதில் இதுக்கப்புறம் எந்த போஸ்ட்டும் போடாமல் அது ஒரு ப்ரைவேட் அக்கௌண்ட் மாதிரி மெயின்டைன் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் எதனா பண்ண போகிறேன்னா அதை வந்து தனியாக ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஆனால் என்ன பண்ணலாம்னு தெரிய மாட்டேங்குது. பிகாஸ் எல்லா கண்டென்ட்டுமே இருக்குது இன்ஸ்டாகிராமில். நம்மளுக்கு தெரிஞ்சது ஃபேஷனு, ஃபிட்னஸ்ஸு, இந்த ஸ்கின் கேர், ஹேர் கேர் இந்த மாதிரி தான். ஆனால் அது எல்லாமே எக்கச்சக்கமாக இருக்குது இன்ஸ்டாகிராமில். நிறைய பார்க்குறேன், நிறைய பேர் ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. பொறாமலாம் இல்லை, இருந்தாலும் சரி ஓகே, இன்ஸ்டாகிராமில் ஈஸியாக க்ரோ ஆக முடியுது. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் வந்து நேற்றுலேருந்து பயங்கரமாக ஓடிட்டுருக்கு மைண்டில் இப்போ வரைக்கும். ஸோ சொன்ன மாதிரி இன்றைக்கி January 2, டைம் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் 8:45. நேற்று டே ஃபுல்லாகவே அந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன், ஒரு ரீல்ஸ் போட்டேன். அதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி இதுதான் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. நிறைய யோசிச்சுட்ருக்கேன் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. இன்ஸ்டாகிராமுக்கு மட்டும், இன்ஸ்டாகிராமில் குரோ ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்ட்டு மைண்டில் ஃபுல்லாக அதுதான் ஓடிட்டுருக்கு. எதனா டெசிஷன் எடுத்தனா நான் அடுத்து அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? இப்போதைக்கு என்னோடய மைண்ட் செட் இப்படி தான் இருக்குது. ஒரே கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்குது. நான் ஏதாச்சும் டெசிஷன் எடுத்தேன்னா அப்டேட் பண்ணுறேன், கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஓகே? ஹாய், இப்போ வந்து டைம் மதியம் ஒரு 2 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். காலையிலேருந்து சாப்பிட்டாச்சு. நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஹவ் டு க்ரோ யூடியூப் சேனல் எப்படி நல்லா பெருசாக க்ரோ பண்ணுறது, அண்ட் சம் ஃபைனான்ஸ் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதிலே டைம் பாதி போயிடுச்சு. இன்ஸ்டாகிராமில் க்ரோ ஆகிறதுக்கு ஒரு 2-3 ஐடியா வந்திருக்கு. அண்ட் ஐம் நாட் 100% ஷுர் அந்த ஐடியா நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். நான் 100% ஷுராக தெரில. யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஏகப்பட்ட விஷயத்தை யோசிச்சுட்ருக்கேன் காலிலேருந்து. நான் சொல்கிறேன். இப்போது லஞ்ச் சாப்பிட போகிறேன். நான் சொல்கிறேன் நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன். ஐ பீன் வாட்சிங் ஸோ மெனி வீடியோஸ் அபவுட் ஹவ் டு க்ரோ யூடியூப் சேனல் அப்படி இப்படின்ட்டு, எடிட்டிங் பற்றி அப்படி இப்படின்னு நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோதான், நான் சொல்கிறேன் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அபவுட் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஸ்டஃப் ஐ ஹவ் 2 ஐடியாஸ். நான் ஃபிக்ஸ் பண்ணல எதாவது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஐ அப்டேட் ஆஃப்டர் த லஞ்ச். சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் சொல்லியிருந்தேன்ல இந்த மாதிரி ஐடியாஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஸ்டாகிராமுக்கு 2 ஐடியாஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தால, அது வந்து ஒன்றும் இல்லை. ஒன்று வந்து எனக்கு வந்து கிரே ஹேர்ஸ்லாம் நிறைய இருக்கும். இங்கே தாடியில், தலையில், முடியல ஃபுல்லாமே உடம்புல அங்கங்கே இருக்கும் கிரே ஹேர்ஸ்லாம். ஸோ கிரே ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுன்றது வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் யாருமே அந்த வீடியோஸாக பண்ணதில்லை. நானும் நிறைய வீடியோஸ் ரிசர்ச்லாம் படித்து பார்த்தேன். நிறைய பேர் வந்து இந்த நியூட்ரிஷன்ட் தான் நல்லா கரெக்டாக, காப்பர் இந்த மாதிரி நிறைய நியூட்ரிஷன்ட்டு, மினரல்ஸ்லாம் கரெக்டாக சாப்பிட்டா கிரே ஹேர் மாறுதுன்ட்டு நிறைய பேசியிருக்காங்க. ஸோ அதனால் அதை வந்து ஒரு டெய்லி ஒரு கண்டென்ட்டாக டெய்லி நம்ம இந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்குது. இன்னொன்று வந்து புக்ஸ் படிச்சுட்டு, புக்ஸ் இருக்குல்ல, நான் நிறைய புக்லாம் படிச்சுட்டேன். இது வரைக்கும் ஒரு புக் தான் படிச்சிருக்கேன். புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அந்த புக்ஸில் புக்கோடைய எக்ஸ்ப்ளனேஷன் தர மாதிரி ரீல்ஸ் பண்ணலாம்,
ஏன்னா அந்த மாதிரியே யாரும் பண்ணி நான் பார்க்கல இன்ஸ்டாகிராமில். அதாவது இப்போ நம்ம ஒரு புக்கு படிக்கிறோம், அந்த புக்கில் வந்து என்ன இருக்குன்றத ஒரு சாப்டராக ஒரு ரீலாக பண்ணுற மாதிரி, இல்லைன்னா ஒரு பேஜ் கூட ஒரு ரீலாக பண்ணலாம். ஸோ இந்த 2 ஐடியாஸ் தான் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. அதுதான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதுதான் பண்ணுவேன் ஆக்சுவலாக. ஏன்னா யாரும் பண்ணல, மீதி கண்டென்ட்ஸ் எல்லாமே நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது நம்ம பண்ணலாம். ஏன்னா எதுவாக இருந்தாலுமே லாங் டேர்மாக பண்ணால் தான் நல்ல நம்மளுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்க. இந்த 2 விஷயம் யாரும் பண்ணதில்லை, புதுசாகவும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் இட். இதுதான் பண்ணலான்ட்டு இருக்கேன். இருந்தாலும் திரும்ப கொஞ்சம் பார்க்கணும், ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் இந்த மாதிரிலாம் எதனா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே இறங்குவேன். நான் பார்க்குறேன். இப்போது சாப்பிட்டு வந்துட்டாங்க, இப்போ கொஞ்சம் டைம் இருக்குது எனக்கு, அதை பார்ப்போம். ஓகே.